ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுரைக்காய் கூட்டு சிறுபருப்பு போட்டு தான் அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த வத்த குழம்பு, ரசம், புளிக்குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு எல்லாத்துக்கும் சைடிஷ் காம்பினேஷன் பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இந்த சுரைக்காய் வாங்கும்போது நான் ரொம்ப பிஞ்சியாக வாங்கியிருக்கேன். அது இப்படி நெயிலுக்கு வச்சு இப்படி நம்ம உள்ளே வச்சோன்னா அது நெயில் இறங்கும். அந்தளவுக்கு பிஞ்சியாக வாங்கியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தொளி சிவிப்போம். அவ்வளோ இந்த வெயிலுக்கு அவ்வளோ நல்லது. சுரைக்காய், தடியங்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய் எல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. பசங்க இப்படி காயை தனியாக கொடுத்தாலும் நம்ம ஒன்றும் ஜூஸ் அரைச்சி கொடுத்தா கூட குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பாஜி பண்ணி ரைஸில் போட்டு விரவி பருப்பு கூட்டு அப்படின்னு சொல்லியே நம்ம ஊட்டிக்கலாம். சின்ன குழந்தைக்கு கூட இந்த சுரைக்காய் கூட்டு அவ்வளோ கொடுக்க அவ்வளோ பெஸ்ட்டு இது. அப்புறம் இந்த தடியங்காய் அதெல்லாம் கடலைப்பருப்பு போட்டு அந்த பருப்பு போட்டு வைக்கலாம். இது சிறுபருப்பு போட்டு மட்டும் வச்சாதான் எனக்கு என்னமோ நல்லாயிருக்கும். இல்லை தனியாக கூட நம்ம கூட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. இது கொஞ்சம் முத்துனதுன்னா சென்டரில் இருக்கிறத நம்ம எடுக்கணும். இது அப்படியே ரொம்ப எக்தம் சாஃப்ட்டு, ரொம்ப பிஞ்சி. ஸோ அதனால் நான் இப்படி அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி சீவி கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. சுரைக்காயில் நிறைய ரெசிபி இருக்குது. இது ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் கூட்டு மட்டும் போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு சிறுபருப்பு ஒரு நம்ம தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம், ஜாஸ்தியாகவும் எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு கிண்ண அளவு எடுத்து அதை நல்லா அடுப்பை நல்லா கூட்டி வச்சு கடாயில் சிம்மில் வச்சு அதுக்கப்புறமா பருப்பை போட்டு நான் வறுத்து எடுக்கிறேன். சிம்மில் நம்ம கூட்டி வச்சுட்டு அப்படியே பருப்பு போட்டோம்னா பருப்பு டக்குன்னு அப்படியே கருப்பாயிரும். பாருங்கள், இதுக்கு ப்ரௌனாகவும் ஆக வேண்டாம், கருப்பாகவும் ஆக வேண்டாம். அப்படியே ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஹீட் அதில் பிடிச்சா மட்டும் போதும். அந்த மணம் லைட்டாக மணம் வரணும். உடனே அதை நம்ம குக்கருக்கு மாற்றி நல்லா கொஞ்சம் குளிர்ந்த உடனே நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இதை அப்படியே நம்ம ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சு நம்ம குக்கரில் எடுத்துக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றி. இது ஊர் சைடு எதில் வறுக்கிறோமோ அதுலேயே நம்ம நல்லா கழுவிட்டு சட்டிலேயே நல்லா வேக வச்சு அதுலேயே அள்ளி போடுவாங்க. இது நம்ம கொஞ்சம் லேட்டாகும் அப்படிங்கிறதுனால குக்கரில் போட்டு 2 விசில் எடுத்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். பருப்பு திட்டு திட்டாக இருக்க வேண்டாம் பசங்களுக்கு. அப்படியே நம்ம வேகும்போது அப்படியே குழு குழுன்னு வந்துடும். இப்போ நம்ம 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம். இன்னொரு பாத்திரத்துக்கு அதை மாற்றிட்டு அது லைட்டாக அடுப்பை கூட்டி வச்சு சிம்மில் அப்புறம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, பூண்டு உரித்து ஒரு 3 பூண்டு அதை போட்டுட்டு அது கூடயே நம்ம நறுக்கி வச்சுருக்க சுரைக்காயும் அது கூட போட்டுக்கோங்க. இப்போ நான் மஞ்சள் பொடி எதுவுமே போடலை, உப்புமே இனிமேல் தான் சேர்க்க போகிறேன். லைட்டாக இதில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பு கொஞ்சம் சிம்மில் இப்போ இருக்கட்டும். இந்த பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் ஒன்போல் அதை சேமாக வர வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போது நம்ம ஒரு 3/4 உப்பு நம்ம கரெக்டாக போட்டுட்டு நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு அடுப்பை கூட்டி வச்சு நல்லா வேக வைக்கலாம். பருப்பு, தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா நம்ம தேவைக்கேற்ப காரத்துக்கு ஏற்ப நான் ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு உரித்து போட்டிருக்கோம். இப்போது தேங்காய் ஒரு அரை முடியிலையும் நம்ம பாதி திருவினதை பாதி போட்டிருக்கிறேன். இதை அப்படியே மிக்சியில் க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப மையாவும் வேண்டாம், ரொம்ப அரைக்காமல் வேண்டாம், அந்த மாதிரி. இப்போ சுரைக்காய் பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. உப்பும் போட்டுட்டோம். இப்போ சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்து அதோட மனம் செம்மையாக இருக்கும். அது கூட சேர்ந்து இப்போ இதுலேயும் சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே நம்ம அரைச்சிருக்கிறோம், சீரகம் எல்லாமே, இது எல்லாமே குளுமையான பொருட்களாக நம்ம சேர்த்துருக்குறோம். அவ்வளோ வெயிலுக்கு நல்லது இந்த கூட்டு. இப்போ அது சுரைக்காவும் பருப்பு எல்லாம் அழகாக சேர்ந்து வரும்போது மசாலாவை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த தேங்காய் மசாலா 2 கொதிக்கு மேலே நம்மளுக்கு கொதிக்க வேண்டாம்.
அப்படியே லைட்டாக கிண்டி பார்த்தோன்னே தெரியும் நம்ம மணமும் டேஸ்ட்டும் அந்த மசாலாவோட மறுமணம் வரும். இப்போ உப்பு பார்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து முக்கால்வாசி உப்பு தான் போட்டிருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உப்பு போட்டு அவ்வளோதான் 2 கொதி விட்டு இறக்கிக்கோங்க. இப்போ திருப்பி தாளித்து எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன பேன் வச்சு அதில் வந்துட்டு உளுந்தம்பருப்பு, கடுகு, அப்புறம் காஞ்ச வத்தல் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு அப்புறம் கொஞ்சம் காயப்பொடி போட்டிருக்கேன். காயப்பொடி அதில் போடுறது வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ 2 கருவேப்பிலை போட்டு இது கண்டிப்பாக இது தேங்காய் எண்ணெயில தாளித்து அவ்வளோ மணமாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு தாளிக்கணும். அவ்வளோ அழகாக இருக்கும் இது. இந்த மாதிரி தாளித்து பாருங்கள். இப்போ நம்ம சுரைக்காய் கூட்டு மேலே அதை ஊற்றி கரெக்டாக அது முடிஞ்சிடுச்சு. அப்புறம் நறுக்கி எல்லாம் பறக்கி வச்சுருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம அது செஞ்சிடலாம். அவ்வளோ நல்லது பசங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போது நம்மளுக்கு சுரைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னுட்டு. இது வரைக்கும் செய்தவங்களுக்கு ஓகே, செய்யாதவங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.